கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு முடிச்சாச்சு. அடுத்ததான் மிக முக்கியமான மேட்ச் வால்வாசாவா போட்டின்னு கூட சொல்லணும். பாகிஸ்தான் கூட 23ஆம் தேதி சண்டே நடக்கக்கூடிய மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் ஏன் வால்வாசாவா போட்டி அப்படின்னா, ஸோ இந்திய அணி தோத்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரே மாதிரியான பாயிண்ட் டேபிளுக்கு வந்துருவாங்க. இதே ஜெயிச்சாங்கன்னா ஸோ அவ்வளோதான், ஒரே அடியாக நம்ம செமிஃபைனலுக்கு நம்பர் 1 இல்லைன்னா நம்பர் 2ல குவாலிஃபை ஆயிடுவோம். அண்ட் பாகிஸ்தான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ இந்த மேட்ச்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்குவாடெல்லாம் எப்படி இருக்கு, அட் த சேம் டைம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்திய அணியோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்டான ஸ்குவாடுன்னு சொல்லி ஆகணும். ஸோ பும்ரா இல்லாதது ஒரு குறை அப்படின்னு சொன்னா கூட சம்மியுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எப்பா என்னமா போடுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இன்ஜுரியிலிருந்து வந்த மாதிரியே தெரியல, அவ்வளோ சூப்பராக போறாரு. பட் இருந்தாலும் அந்த பழைய வேகம் இல்லை, அவருடைய ரன்னிங் ஸ்பீடு கம்மி பண்ணியிருக்காரு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் கியூர் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் கம்மியா மெதுவா ஓடி வந்து போடுறாரு. பட் இருந்தாலும் அந்த டெலிவரி ஒவ்வொன்றும் சும்மா கன்னு மாதிரி இருக்கு. 5 விக்கெட் உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போற மாதிரி இருந்தது, ஆனா விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படிங்கிறதுனால ஸோ நிறைய சார்ஜுக்கு அடிக்க ட்ரை பண்ணி நம்ம போனதும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ உண்மையாலுமே சமய பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இருக்கு, அட் த சேம் டைம் ஸ்கில் அப்படியே இருக்கு. இன்னும் ஃபிட்னஸ் அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஸோ இன்னும் ஏகப்பட்ட வருஷத்துக்கு அவர் சர்வே ஆவாருங்கிறதால மாற்றம் கிடையாது. ஸோ அதை தொடர்ந்து சுப்மன் கில்லுடைய ஃபார்ம் நல்லா இருக்கு. ரோஹித் சர்மாவுடைய எப்பவும் பவர் பிளேவை ஆக்சலரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பவர் பிளே ஹிட்டர் ரோஹித் சர்மாவை பார்க்க முடிஞ்சது. அண்ட் விராட் ஒண்ணுதாங்க, நல்லா செட்டில் ஆகிற டைம்ல விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ரேயாஸ் ஐயர் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மேட்ச் சரியா இல்ல, மேபி ரொம்ப குரூசியல் மேட்ச் அப்படின்னு வந்தா கூட செம்மையா ஆடுவாரு. KL ராகுல் கிட்ட இருந்து சூப்பரான ஒரு 40 பார்த்தோம். ஸோ அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட்டர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது, எல்லா டீமையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு தகுதியான ஒரு டீமா நம்மளுடைய இந்திய அணி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ரைவல்ரியான நம்மளுடைய பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சஹீல் போன மேட்ச் நம்ம எதிர்பார்த்தோம், அன்ஃபார்ச்சுனேட்லி அடிக்க முடியல. அண்ட் பாபர் அசம் 64 ரன் சம்திங் இன்னும் அடிச்சு கொடுத்தாரு, 90 பால் பிடிச்சு. ஸோ ஒடிய கிரிக்கெட்ல இப்படித்தான் ஆடணும். பட் இருந்தாலும் நிறைய பேர் ரொம்ப ஸ்லோவா ஆனாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவரை சுத்தி விக்கெட் போயிட்டே இருந்தது. ஸோ அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அந்த சமயத்துல தான் ஃபக்கர் ஜர்மான் கூட ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ ஆக அவருடைய பார்ட்னர்ஷிப் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஸோ கேப்டன் முகமது ரிஸ்வான் ஃபார்முக்கு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். எப்பவுமே பாபர் அசம் முகமது ரிஸ்வான் 2 பேரும் ஓப்பன் பண்ணும்போது அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. ஸோ பேட் ஃப்ளோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்களுடைய டீம் காம்பினேஷனையே மாத்திருக்காங்க. ஸோ இந்த சமயத்துல ஒவ்வொரு பேருமே பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப முக்கியம். அண்ட் ஷா அவரும் பார்த்தோம் அப்படின்னா போன மேட்ச்ல ஒரு 69 சம்திங் இன்னும் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதை தொடர்ந்து ஸோ எல்லாருடைய ஃபார்முமே ஓரளவுக்கு கேள்விக்குறி தான். ஸோ பாபர் அசம் நல்ல டச்சில் இருக்காரு. ஸோ ரிஸ்வான் ஃபார்முக்கு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஷாஹின் அப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ஷாஃப் இத்தனை பேர் இருந்தாலுமே போன தடவை 320 ரன் சம்திங் இன்னும் விட்டு கொடுத்தாங்க நியூசிலாந்து கூட. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான விஷயம் சொல்லி ஆகணும். ஷாஹின் அப்ரிடி அந்த பழைய ரிதம் இல்லை, ரிதம் வந்துட்டா அவரை ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். ஸோ பேட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நம்ம எதிர்பார்க்கும் போதே பும்ராவுடைய அந்த ஒரு பிரசன்ட் நம்ம எதிர்பார்த்தோம். அன்பார்ச்சுனேட்லி அவர் இல்லை. பட் இருந்தாலுமே ஷாஹின் அப்ரிடி வர்சஸ் விராட் கோலி அந்த ஒரு எபிக் பேட்டில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஹாரிஸ் ராஃப் வேற ரீசெண்ட் டைம்ல உள்ள வந்திருக்காரு. ஏன்னா விராட் கோலி பண்ண சம்பவம் அப்படி. ஸோ அதனால அவரும் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாரு. ஸோ இந்த மேட்ச் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப குரூசியலான மேட்ச். இதை யார் ஜெயிக்கிறாங்களோ உங்களுக்கு அட்வான்டேஜ். கண்டிப்பா தோக்குறவங்கள ஓரளவுக்கு கேள்விக்குறி தான். ஆனா இந்தியன் டீம் தோத்தா எகைன் ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த சான்ஸ் யாரு கூட அப்படின்னா நியூசிலாந்து கூட மார்ச் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய மேட்ச் தான் லீக் மேட்சஸ்ல கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்லலாம், அதாவது இந்த குரூப் மேட்ச்ல. ஸோ அதுல அவங்க கண்டிப்பா வெற்றி அப்படிங்கறத அணைஞ்சாகணும். ஸோ நியூசிலாந்துடைய ஃபார்ம் நல்லா இருக்கு. அவங்களுடைய பவுலிங் ஓரளவுக்கு போவர் அப்படின்னா கூட பேட்டிங் டிஸ்பிளே கிட்டத்தட்ட 8 வரைக்கும் பேட்டிங் இருக்காங்க. அட் த சேம் டைம் எல்லாருமே ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க. டாம் லேந்தமெல்லாம் ஃபார்ம் அவுட் நினைக்கும் போது கரெக்டான டைமுக்கு வந்திருக்காரு. மிச்சல் சாண்டர் செம்மையா பவுல் பண்ணிருக்காரு. ஸோ ஓவரால் அது கம்ப்ளீட் ஸ்குவாடாக தெரியுறாங்க. ஸோ எனிவே நியூசிலாந்து கூட போறதுக்கு முன்னாடி ஸோ பாகிஸ்தானை வின் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ல 3வது மேட்ச் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஆடலாம். ஸோ எனிவே பாகிஸ்தான் கூட லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் கதை கொஞ்சம் மாறும்ங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. ஸோ ஓவராலா இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் வெல் டிசர்வ் தான். ஸோ கண்டிப்பா அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாம்பியன்ஸ் ட்ராஃபி பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.